இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மேட்டர், ஏதாவது ஒரு பொருள், ஒரு புள்ளி. இப்போ நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது என்ன படிச்சிருக்கோம், அங்கங்கே ஒரு புள்ளி, சின்ன சின்ன புள்ளியில் உள்ள ஒரு புள்ளி, சின்ன ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அது என்ன செய்யும்னா அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். எப்படி அடுப்பு எரியுதோ, அடுப்பு தான் எரிகிறது தான் எலக்ட்ரிக் சார்ஜ். அது சுற்றி அனலை உண்டாக்குது இல்லையா, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிம்பாங்க. ரைட்டா? இப்போது நல்லா கவனிங்க. நீங்கள் இது என்ன எப்படி அது எலக்ட்ரிக் சார்ஜை வந்து தமிழில் எப்படி படிக்கணும், மின் சுமைன்னு படிச்சுக்கோங்க. அப்படின்னு மீனிங் என்னென்னா, மின் சுமைன்னா அதுக்குள்ளே மின்சாரம் இருக்கிறது, பாசிட்டிவாக நெகட்டிவாக ஏதாவது இருக்கிறது, மின் சுமை. அதேமாதிரி இது எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து மின் புலம்னு பார்த்துக்கோங்க. மின் புலம்னா அதை சுற்றி ஒரு 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 இதை உண்டாக்குகிறது, மின்புலத்தை உண்டாக்குகிறது. ரைட்டா? எப்படி நான் சொல்லிட்டேன், நல்லா இது எக்ஸாம்பிள் நல்லா சொல்லிட்டேன். அடுப்பு எரியுது, அதுதான் சார்ஜ். ஆனால் அதை சுற்றி வந்து ஹீட்டை உண்டாக்குது இல்லையா, அதுதான் ஃபீல்டு. ரைட்டா? அப்போ இது நல்லா பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஹெட்டிங் பார்த்துங்க, டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டான். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுகிறது. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா உண்டாக்கப்படுகிறது எப்படி, டியூ டு அதன் காரணமாக உண்டாக்கப்படுகிறது. டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸாக தொடர்ச்சியாக சார்ஜ் பங்களிப்பு, தொடர்ச்சியான சார்ஜ் பங்களிப்பின் காரணமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுகிறது, மின்புலம் உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தொடர்ச்சியான சார்ஜ் பங்களிப்புன்னு என்னது, அதுதான் சிம்பிள் லாஜிக். எப்படின்னா, இப்போ நம்ம போன இதில் என்ன படித்தோம், அங்கங்கே ஒவ்வொரு புள்ளியிலையும், ஆகாயத்தில் ஒவ்வொரு புள்ளியில் உள்ள ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனது ஒரு பீன்ற ஒரு இடத்துல வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குதுன்னு நம்ம படித்தோம். இப்போ அதை விட்டுட்டு அங்கங்கே புள்ளி இல்லை, ஒரு பெரிய ஒரு குண்டு மாதிரி ஒன்று ஸ்பியர் என்னது கோளம் இருக்கிறது, அல்லது ஒரு ராடு இருக்கிறது. இது புள்ளி இல்லை இல்லையா, அது ஒரு புள்ளியில் எவ்வளோ மின்சாரம் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிறது, அது எவ்வளோ உண்டாக்குகிறது மின்புலத்தைன்னு பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய ஸ்பியரே இருக்குது, அது புள்ளி கிடையாது. அப்போ இந்த ஸ்பியருக்குள்ளே எத்தனை புள்ளிகள் இருக்கும், ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும். அதை தான் சொல்லலாம் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற. நான் படம் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், அதாவது முதல்ல என்ன பார்த்தா, இங்கே ஒரு புள்ளி, 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 இங்கே ஒரு புள்ளி இருந்தது. இது ஒரு பி. இதில் இது இந்த புள்ளி வந்து இந்த பின்ற பாயிண்டில் இது எலக்ட்ரிக் சார்ஜு. ஏன் இந்த புள்ளி வந்து எலக்ட்ரிக் சார்ஜு. இது வந்து பின்ற பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குதுன்னு பார்த்தோம். இப்போ புள்ளியிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பார்த்தோம். இப்போது அதை விட்டுட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்பியர்னு ஒரு பூகோளம் இருக்குது, இது பெரிய பூகோளம் ஸ்பியர், இல்லை ஒரு ராடு, பெரிய இந்த ராடு இருக்குது, இது ஒரு புள்ளி கிடையாது இல்லையா. அப்போ அது தான் சொல்கிறான். இப்போ இதில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் பாருங்கள், இது எத்தனை புள்ளிகள் இருக்குது, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, கோடிக்கணக்கான புள்ளிகள் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் சார்ஜ் இருக்கும். அதைத்தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், இது இந்த ஸ்பியர் ஆனது இல்லை இந்த ராடானது ஒரு புள்ளியில், இப்போ இந்த ஸ்பியரை வச்சுக்கிறோம், இந்த ஸ்பியரானது இந்த ஒரு புள்ளியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது, இது பி. இந்த 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 ஸ்பியரானது இந்த பின்ற இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு புள்ளிகள் ஒரு இடத்துல உண்டாக்கிச்சு, எல்லா புள்ளிகளும் சேர்ந்து பின்ற இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கிட்டு பார்த்தோம். இப்போ பாருங்கள், பெரிய ஒரு ஸ்பியர் வந்து ஒரு புள்ளியில் எவ்வளோ உண்டாக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஸ்பியருக்குள்ளேயே எத்தனை புள்ளிகள் இருக்குதுன்னு பார்க்கணும், இதுதான் பெரிய பிரச்சனை. அதேமாதிரி இந்த ராடு இருக்கிறது, ராடுக்குள்ளே எத்தனை புள்ளிகள் இருக்கும், ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் இது இந்த இங்கே ஃபீல்டு உண்டாகும். இந்த புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த புள்ளியிலேருந்து எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த இடத்துல ஃபீல்டு உண்டாகும். அப்போ இதை எப்படி படிக்கிறது, அதுதான் சொல்கிறேன், டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டான். இந்த ஸ்பியரில் தொடர்ச்சியாக சார்ஜ் பங்கிட்டு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு தொடர்ச்சியாக தானே இருக்குது, எல்லாமே தொடர்ச்சியாக சார்ஜுகள் இருக்கிறது, மின்சுமை இருக்கிறது, தொடர்ச்சியாக தானே ஒன் பை ஒன்னாக இருக்கிறது, ஃபுல்லாக ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்கிறது. அதுதான் இதெல்லாம் சேர்ந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி உண்டாக்குறதுன்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுகிறது டியூ டு எதன் காரணமாக, டியூ டு த கண்டினியூஸ் தொடர்ச்சியான மின்சுமை என்னென்னது அதுக்குள்ளே இருக்கிறது,
சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், மின்சுமை பங்கீட்டு. அப்போ இந்த இந்த ஸ்பியருக்குள்ளே ஏகப்பட்ட மின்சுமைகள் இருக்கிறது, அதுதான் சொல்கிறோம். ரைட்டா? சரி, இது பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க. த எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனது இஸ் குவான்டிசைஸ்டு மைக்ரோஸ்கோபிக்கலின்றான். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அதாவது மின்சுமை. ரைட்டா? மின்சுமை அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இஸ் குவான்டிசைஸ்னால் அளவிடப்படுகிறது. எவ்வாறாக அளவிடப்படுகிறது? மைக்ரோஸ்கோப்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் லேபரேட்டரியில். அதாவது மிக சிறிய நுண்ணிய பொருட்களை பார்க்கக்கூடிய ஒரு சாதனம். அப்போது இவை என்ன சொல்கிறான் பாருங்கள், ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா மின்சுமையானது இஸ் குவான்டிசைஸ்னால் அளவிடப்படுகிறது. எப்படி? மைக்ரோஸ்கோப் மிக சிறிய பொருள்களாக அளவிடப்படுகிறது. இப்போ ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன், அது ரொம்ப பெரிய பொருள், அப்படி அளவிட முடியாது. அதில் ஒவ்வொரு புள்ளியிலையும் அந்த ஸ்பியருக்குள்ளே ஒவ்வொரு புள்ளியிலையும் எவ்வளவு இருக்கிறது, எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிறதுன்றதில் கணக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டி மொத்தமாக அந்த ஸ்பியருக்குள்ளே எத்தனை புள்ளிகள் இருக்குன்றதில் கூட்டி அப்போ அதெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பியருக்குள்ளே இவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னு வரும். அதான் சொல்கிறான், வில் பி த எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் குவான்டிசைஸ்டு மைக்ரோஸ்கோபிக்கலின்றான். எலக்ட்ரிக் சார்ஜை வந்து அளவிடப்படுகிறது. எப்படி? மைக்ரோஸ்கோப்பிக்கில் ஒரு புள்ளிகளாக அளவிடப்படுகிறதுன்ற அர்த்தம். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த எக்ஸ்பிரஷன் இந்த சமன்பாடானது 1.2 1.3 1.4 ஆர் அப்ளிகபிள் டு ஒன்லி பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்றான். இந்த 1.3 2 இருக்கிற சமன்பாடு அதில் பார்த்தீங்கன்னா 1.2 1.3 1.4 சமன்பாடில் வந்து இஸ் ஆர் அப்ளிகபிள் அது பொருந்தும். அந்த சமன்பாடுகள் பொருந்தும். எதற்கு பொருந்தும்? ஒன்லி பாயிண்ட் சார்ஜர். பாயிண்ட் புள்ளிகள், ஒவ்வொரு புள்ளியிலேருந்து எவ்வளோ சார்ஜ் வருதுன்றது தான் இந்த சமன்பாடு பொருந்துமா தவிர இந்த மாதிரி ஸ்பியருக்கோ ராடுக்கோ வாலியத்துக்கோ பொருந்தாது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான். த எக்ஸ்பிரஷன்னா இந்த சமன்பாடு 1.2 1.3 அண்ட் 1.4 ஆர் அப்ளிகபிள்னா பொருந்தும். எதற்கு? டு ஒன்லி பாயிண்ட் சார்ஜஸ். புள்ளிகள் உள்ள சார்ஜுகளை அளவிடுவதற்கு தான் பொருந்தும். இந்த ஸ்பியரில் உள்ளதில் அளவிட பொருந்தாது. ஸ்பியருக்குள்ளே ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்கும், தனித்தனியான புள்ளிகளை அளவிடலாம். இந்த ஸ்பியர் கண்டினியூஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். அதை நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒயில் டீலிங் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஒயில் டீலிங்னா இதை நாம் பயன்படுத்தும் போது ஒயில் அந்த நேரத்தில் டீலிங்னா பயன்படுத்தும் போது வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சார்ஜ்டு ஸ்பியர் அப்படின்றான். இப்போ இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு சார்ஜ் ஆன ஒரு ஸ்பியர் என்னது? ஒரு பூகோளம். அதுக்குள்ளே ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்கும். அதில் போய் நீ பாயிண்ட் சார்ஜரை பயன்படுத்த முடியுமா? ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம பயன்படுத்தின ரூல்ஸை பயன்படுத்த முடியாது. இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்கும். அதான் ஒயில் டீலிங் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நாம் அளவிடும்போது, இந்த இடத்துல டீலிங்னு அளவிடும்போது டியூ டு த சார்ஜ்டு ஸ்பியர். எதை வைத்து அளவிடும்போது? ஒரு சார்ஜ் உள்ள ஒரு ஸ்பியர், சார்ஜ் உள்ள ஒரு கோளத்தை அளவிடும்போது, அப்போ அல்லது சார்ஜ்டு வயர், அல்லது ஒரு வயர்னால் நீளமான வயர் இருக்குது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்கும். ஒரு வயர், ஒரு சார்ஜ் உள்ள ஒரு வயரோ அல்லது சார்ஜ் உள்ள ஒரு கோளமோ அதில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது என்பதை அளவிடும்போது, அதை ஒயில் டீலிங் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம் கணக்கிடும்போது எதை வைத்து? டியூ டு த சார்ஜ்டு ஸ்பியர் அல்லது சார்ஜ்டு வயர். இதில் கணக்கிடும்போது என்ன வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வருது? எக்ஸட்ரா இந்த மாதிரி, அதாவது ஒன்று ஸ்பியராக இருக்கலாம், இல்லை வயராக இருக்கலாம், இல்லை ஒரு வால்யூம், ஒரு க்யூபாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்கும், தனித்தனி புள்ளிகள் இல்லை, இதுக்குள்ளேயே இருக்கும். இதெல்லாம் நம்ம அளவிடும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல போனதில் அங்கங்கே ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியில் ஒரு பீன்ற பாயிண்டில் வந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குறதுன்றது பார்த்தோம். அந்த சூத்திரம் இங்கே பயன்படுத்த முடியாது. அதான் சொல்கிறான், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக் அட் இண்டிவிஜுவல் சார்ஜஸ் ஆன் திஸ் சார்ஜ்டு பாடிஸ் அப்படின்றான். இது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இது ரொம்ப கஷ்டம். டு லுக்குனா பார்க்குறதுன்றது இல்லை. இந்த இடத்துல வந்து டு லுக்குனா ஆராய்வதற்குன்னு வச்சுக்கோங்களேன். லுக்குன்னு பார்ப்பது தான், ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்கிறேன், அதை ஆராய்வதற்கு. எதை? அட் இண்டிவிஜுவல் சார்ஜஸ், அதை ஒவ்வொரு தனித்தனி சார்ஜ். இப்போ ஒரு ஸ்பியரே எடுத்துக்கோங்க, ஒரு கோளம்.
அந்த ஸ்பியருக்குள்ளே உள்ள தனித்தனி சார்ஜை நாம் பார்ப்பதற்கு இந்தீஸ் சார்ஜர் பாடிஸ் அப்படின்னா இந்தீஸ் சார்ஜர் பாடிஸ்னால் இந்த சார்ஜை உடைய மின்சுமையை உடைய ஒரு பொருட்கள். சார்ஜர் பாடி எதை குறிக்குது? ஸ்பியரை குறிக்குது, அல்லது ராடை குறிக்குது, அல்லது ஒரு கூபை குறிக்கிறது. ரைட்டா? அப்போ அதை தான் சார்ஜர் பாடிஸ்னால் அது மின்சுமை உள்ள பொருள். ரைட்டா? பெரிய பொருள். ரைட்டா? அதை இந்த இண்டீஸ் சார்ஜர் பாடிஸ் இந்த மின்சுமை உள்ள பொருள்களில் உள்ள சார்ஜுகள் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம். நம்ம அதை பார்க்குறது கஷ்டம். அந்த பழைய சூத்திரத்தை வச்சு பார்க்குறது அந்த தனித்தனி புள்ளியில் உள்ள வந்து ஃபார்முலா வச்சு பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக்குன்னா முடியாது. லுக்குன்னா ஆராய்வதற்கு. எதை? அட் இண்டிவிஜுவல் சார்ஜஸ் தனித்தனி சார்ஜுகளை ஆராய்வதற்கு மிகவும் கடினம். எந்த தனித்தனி சார்ஜஸ் அப்படின்னா இன் தீஸ் சார்ஜர் பாடிஸ் இந்த பொருட்கள் இருக்குல்ல ஸ்பியர், அதாவது சார்ஜர் பாடிஸ்னால் இந்த ஸ்பியரு ராடை சொல்கிறான். இதில் உள்ள தனித்தனி சார்ஜுகளை ஆராய்வது மிகவும் கடினம்ன்றான். தேர்ஃபோர் ஆகவே இட் இஸ் அஸ்யூம்டு நம்ம இதை வந்து ஆகவே இட் இஸ் அஸ்யூம்டு அப்போ நாம் தீர்மானித்துக் கொள்வோம். அஸ்யூம்னா தீர்மானித்துக் கொள்வோம். எவ்வாறாக? தட் சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்டினியூஸ்லி அந்த சார்ஜர் பாடிஸ். அப்போ சார்ஜ் வந்து அந்த ஒரு ஸ்பியரில் வந்து ஒவ்வொரு புள்ளியிலையும் சார்ஜ் இருக்குது. அப்போ எல்லா புள்ளிகளும் அடுத்தடுத்து இருக்கும். அப்போ எல்லாத்துலேயுமே சார்ஜ் இருக்கும். அதான் சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்னா பங்கிடப்படுகிறது. எல்லா இடத்துலையும் பங்களிப்பாக தென்படுகிறது. பங்களிப்பு. ரைட்டா? ஒவ்வொரு இடத்துலையும். அதாவது சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பங்கிடப்படுகிறது கண்டினியூஸ்லி தொடர்ச்சியாக. ஒரு புள்ளி அதுக்கடுத்து ஒரு புள்ளி இப்படி இருக்கும் அந்த ஸ்பியருக்குள்ளே. அந்த சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்டினியூஸ்லி அந்த சார்ஜர் பாடிஸ். இந்த சார்ஜர் பாடி எதை குறிக்குது? ஸ்பியரோ இல்லை வயரோ குறிக்குது. அதில் தொடர்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு புள்ளியாக இருக்கும் அந்த பாடிக்குள்ளே. அதுதான் சொல்கிறான். அப்போ அண்ட் த டிஸ்க்ரீட் நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் இஸ் நாட் கன்சிடர் ஹியர். அப்படின்னா டிஸ்க்ரீட் நேச்சர்னா அண்டு மேலும் த டிஸ்க்ரீட் என்னது? சிறிய. ரைட்டா? சிறிய தன்மை கொண்ட. ரைட்டா? சிறிய தன்மை கொண்ட சார்ஜஸ், அதாவது சிறிய தன்மை கொண்ட சார்ஜஸ் ஆர் நாட் கன்சிடர் ஹியர். அப்போ இங்கே வந்து சிறிய தன்மை கொண்ட சார்ஜஸை வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு புள்ளி அங்கங்கே வச்சுருந்தோம். அதையெல்லாம் கூட்டி மொத்த சார்ஜஸ் இவ்வளவு, இந்த எல்லா சார்ஜஸை சேர்ந்து இவ்வளோ மின்புலத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது இங்கே செல்லாதுன்றான். அண்டு த டிஸ்க்ரீட் நேச்சர். டிஸ்க்ரீட்னது சிறிய. ரைட்டா? சிறிய தன்மை கொண்ட சார்ஜஸ் வந்து இங்கே இஸ் நாட் கன்சிடர் ஹியர். இந்த இடத்துல தீர்மானிக்க முடியாது. த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சச் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஃபவுண்ட் பை என்னது இன்வோக்கிங் த மெத்தட் ஆஃப் கேல்குலஸ். அப்போ இந்த ஸ்பியர் இந்த போட்டிருக்கான் பாருங்களேன். ஸ்பியர் இந்த போட்டிருக்கான் பாருங்க. ஸ்பியர் போட்டோன்னா இதுதான் ஸ்பியர். இது ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்குது. முதல்ல என்ன பார்த்தா இங்கே ஒரு புள்ளி அங்கே ஒரு புள்ளி, இதெல்லாம் 3 புள்ளிகள் சேர்ந்து இந்த பாயிண்டில் வந்து நம்ம கூட்டிட்டோம். இதுக்குள்ளே ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்கு. கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்குள்ள கண்டினியூஸாக புள்ளிகள் இருக்குது. அதான் கண்டினியூஸ். அந்த புள்ளிகள் தொடர்ச்சியாக பங்களிக்கப்படுகிறது. ரைட்டா? இந்த மொத்த பெரிய ரவுண்டுக்குள்ளே. அதுதான் சொல்கிறான். என்ன பாருங்களேன். த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின்புலமானது இந்த பீன்ற இடத்துல த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சச் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் சச் கண்டினியூஸ்னால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு புள்ளியில் உள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஃபவுண்டுனா இஸ் கண்டுபிடிக்கப்படுகிறது. இதுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கப்படுகிறது. எப்படியே பை இன்வோக்கிங்னா இணைத்து எதை? த மெத்தட் ஆஃப் கேல்குலஸ். அப்போ கேல்குலஸில் உள்ள செயல்முறைகள், மெத்தட்னா கேல்குலஸில் உள்ள செயல்முறைகளை இணைத்து, அந்த கேல்குலஸில் வந்து உனக்கு இன்டகிரேஷன் என்னது? இணைக்கிறது. இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷனை பிரிக்கிறது, இன்டகிரேஷனில் இணைக்கிறது. ரைட்டா? அப்போ அதான் சொல்கிறான். பை த மெத்தட் ஆஃப் கேல்குலஸில் உள்ள செயல்முறையை பயன்படுத்தி இணைத்து, இணைத்து எல்லா புள்ளிகளையும் நம்ம இணைச்சி ஒவ்வொரு புள்ளி எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அப்போ அதுக்கடுத்து இந்த பீன்ற இடத்துல எல்லா சார்ஜுகளும் சேர்ந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதான் சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோவிங் சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றான். கன்சிடர் கீழே உள்ள இந்த சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த ரவுண்டு, இதை நீ தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எ இர்ரெகுலர் ஷேப் as shown in figure 1.9. இந்த 1.9 ஃபிகர் கீழே இருக்கு இல்லையா, இது ஒரு ஷேப்பில் இல்லை.
ஸ்பியர் மாதிரி இல்லை, ஒரு ராடு மாதிரி இல்லை, ஒரு க்யூப் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பெரிய ஷேப்பில் இருக்குது. அது இர்ரெகுலர் ஷேப், ஒழுங்கற்ற ஒரு வடிவம். அதான் சொல்கிறான். கன்சிடர் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் த ஃபாலோவிங் கீழ்கண்ட சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ். சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் என்னது? சார்ஜே உடைய, மின்சுமையே உடைய. அப்போ இதுக்குள்ளே என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறது, ரைட்டா? அதை சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப், அந்த சார்ஜர் ஆப்ஜெக்ட் கீழே இந்த படத்தை எப்படி இருக்குது? ஆஃப் இர்ரெகுலர் ஷேப். இது என்ன மாதிரி வடிவத்தில் இருக்குது? ரெகுலர், ஒரு ஒழுங்கான வடிவம் இல்லாத ஒரு சார்ஜை கொண்ட ஒரு பொருள் இதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஷேப் இஸ் ஷோன் இன் ஃபிகர், இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதை நீ எடுத்துக்கொள் இந்த பரிசோதனைக்காகன்னு சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு, த என்டையர் சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் எலிமெண்ட்ஸ். அப்படி இந்த மொத்தம் இந்த இருக்குல்ல, அந்த இர்ரெகுலர் ஷேப் இருக்கு இல்லையா, இது எல்லாமே த என்டையர் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். அப்படின்னா இந்த மொத்த ஆப்ஜெக்டும் ஈஸ்னா பிரிக்கப்படுகிறது, டிவைட்னா பிரிக்கப்படுகிறது, இந்த மொத்தமாக உள்ளது, ரைட்டா? இது அனைத்தும் இது மொத்தமாக, அதாவது த என்டையர், இந்த பாருங்கள், த என்டையர் சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ், இதை மொத்தமாக என்டையர் சார்ஜஸ் இஸ் டிவைடட் பிரிக்கப்படுகிறது. எப்படியே இன்டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் எலிமெண்ட்ஸ். இவை எவ்வாறாக பிரிக்கப்படுகிறது? லார்ஜ் அதிகமான எண்ணிக்கையிலான, லார்ஜ் நம்பர்னா அதிகமான எண்ணிக்கையிலான சார்ஜ் எலிமெண்ட்னா மின்சுமை கொண்ட சிறு துகள்களாக பிரிக்கப்படுது. எலிமெண்ட்ஸ் துகள்களாக, அந்த P1 ஒரு துகள், P2 ஒரு துகள், P3 4 இப்படியே ஏகப்பட்ட துகள்களாக இவைகள் பிரிக்கப்படுகிறது அப்படின்றான், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ எப்படி பிரிக்கப்படுகிறது? டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Q3 அப் டு டெல்டா Qn. இந்த இது என்னது? உதாரணத்துக்கு போட்டிருக்கான் பாருங்கள், இந்த பண்ண போட்டிருக்கான் பாருங்கள், இந்த பாருங்க எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்கள். டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Q3ன்னு பிரிச்சிருக்கானா? இங்கே பாருங்கள், இந்த இது என்னது? டெல்டா Q1, ரைட்டா? இது டெல்டா Q1, இது டெல்டா Q2, இது டெல்டா Q3, இப்படி டெல்டா. இதுக்குள்ளே எத்தனை இருக்குது? எலிமெண்ட்ஸு டெல்டா Qn வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் சார்ஜ்டு எலிமெண்ட்ஸ். அப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த P என்ற புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். அப்போ எப்படி என்ன பண்ணணும்? இது எல்லா சார்ஜையும் கூட்டணும். கூட்டினக்கு வர மொத்த சார்ஜு இந்த P என்ற புள்ளியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குறதுன்னு பார்க்கணும். அதுதான் சொல்கிறான். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. சச்சஸ் டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Qn அண்ட் ஈச் சார்ஜ் எலிமெண்ட். அப்போ ஒவ்வொரு இந்த Q1, அதை ஈச்சுன்னா ஒவ்வொரு சார்ஜ் எலிமெண்ட். இந்த டெல்டா Q1ன்றது ஒரு சார்ஜ் எலிமெண்ட், Q2ன்றது ஒரு புள்ளி, எல்லாம் ஒரு புள்ளி தான். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, ஈச் சார்ஜ் எலிமெண்ட் டெல்டா Q இஸ் டேக்கன் அஸ் ஏ பாயிண்ட் சார்ஜ். அப்போது ஒவ்வொரு சார்ஜ் எலிமெண்ட்டும் எவ்வாறாக சொல்லப்படுகிறது? டெல்டா Q, பொதுவாக டெல்டா Q மாதிரி உச்சரிக்கப்படுகிறது. டெல்டா Q இஸ் டேக்கன் எஸ் ஏ பாயிண்ட் சார்ஜ். டெல்டா Q வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிறோம். இப்போ டெல்டா Q1 ஒரு பாயிண்ட் சார்ஜு, டெல்டா Q2, இவைகள் எல்லாம் டெல்டா Qn வரைக்கும் ஏகப்பட்டது இருக்கிறது இதுக்குள்ளே, ரைட்டா? இது எல்லாமே சேர்த்து உதாரணமாக டெல்டா Qன்னு வச்சுக்கிறோம். டெல்டா Q வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி இல்லை டெல்டா Q1, Q2 இதெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்கிறான், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. இந்த Pன்ற இந்த பார்த்துங்க படத்தில் Pன்ற பாயிண்டில் வந்து இந்த ஒவ்வொரு புள்ளியும் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது என்றதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P டியூ டு எ சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி கிவன் பை த சம் ஆஃப் த ஃபீல்ட் அட் P டியூ டு ஆல் சச் சார்ஜ் எலிமெண்ட்ஸ். நல்லா பார்த்துங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டானது அட் பாயிண்ட் P, இந்த Pன்ற புள்ளியில் இந்த எல்லா சார்ஜுகளும் சேர்ந்து, அந்த இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்டில் உள்ள எல்லா சார்ஜுகளும் சேர்ந்து Pன்ற புள்ளியில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது தான் மொத்தமாக எழுதியிருக்கான். த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P. அப்போனா எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின்புலம் Pன்ற புள்ளியில் டியூட்னா இதன் காரணமாக உண்டாக்கப்படுது. இதன் காரணமாக உண்டாக்கப்படுறது சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ். சார்ஜ் ஆப்ஜெக்ட்னா அந்த இர்ரெகுலர் ஷேப் மொத்தமாக, அதன் காரணமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு Pயில் உண்டாக்கப்படுகிறது. அது எப்படி உண்டாக்கப்படுகிறது? எவ்வளவு? அப்ராக்சிமேட்லி தோராயமாக தோராயமாக கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி? பை த சம் ஆஃப் த ஃபீல்டு அட் P டியூ டு ஆல் சச் சார்ஜ் எலிமெண்ட்ஸ் அப்படின்றான். பை எப்படி? த சம்முன்னு கூட்டல். இப்போ டெல்டா Q1 ஒரு ஃபீல்டை உண்டாக்கும் இந்த Pன்ற புள்ளியில், டெல்டா Q2 ஒரு ஃபீல்டை உண்டாக்கும் Pன்ற புள்ளியில். அப்போ எல்லாத்தையும் கூட்டணும். அந்த டெல்டா Q1 கொடுக்கக்கூடிய ஃபீல்டு, Q2 கொடுக்கக்கூடிய ஃபீல்டு, Q3 அப்போ Qn வரைக்கும் எல்லாத்தையும் ஃபீல்டையும் கூட்டணும்.
அதைத்தான் சொல்லியிருக்கான் பாருங்கள். கிவன் பை த சம் ஆஃப் த ஃபீல்ட் அட் பி. சம் ஆஃப் த ஃபீல்ட்னா கூட்டல். இந்த ஒன்று கொடுக்கும். அந்த கூட்டல் எதை கூட்டுறது, எது கொடுக்குது, அந்த டெல்டா Q1 இதுதான் கொடுக்குது. டியூ டு ஆல் சச் சார்ஜ் எலிமெண்ட்ஸ். எல்லாமே இதன் காரணமாக கொடுக்குறது. இந்த கொடுக்குற ஆல் சார்ஜ் எலிமெண்ட்ஸ். சார்ஜ் எலிமெண்ட்ஸ் யார்? டெல்டா Q1, Q2, Q3 அப்படி Qn அந்த இதுக்குள்ளே இருக்குது. ரைட்டா? அப்போ இதெல்லாம் கூட்ட சொல்லியிருக்கான். அப்போ என்ன ஃபார்முலா என்ன சொல்லுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் ஆர்எம்ஆர்க் போடணும். ஏன்னா இது வெக்டார் குவான்டிட்டி. ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் சீக்வல் டு கூலும் லா என்ன சொல்லுகிறது? 1/4πε அதுக்கடுத்து Q1 Q2 பை R² இன்ட்டு R ஹேட்னு சொல்லுது. ரைட்டா? அதை தான் நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அத்தனை சார்ஜ் டெல்டா Q1 பை R1P அப்படின்னா அந்த Pன்ற புள்ளியில் டெல்டா Q1 எவ்வளோ சார்ஜை கொடுக்குறது. ரைட்டா? அதான் போட்டிருக்கான். டெல்டா Q1 பை டிவைடட் பை ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்டு டெல்டா Q1 அர்த்தம். புரியுதா? R1Pன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் P அண்டு டெல்டா Q1 அர்த்தம். ரைட்டா? அதுதான் டெல்டா Q1 பை R1P² அண்டு R1P ஹேட்னு என்னது? அது ஒன்லி டேரெக்ஷன். ஏன் டேரெக்ஷன் எடுக்கிறான்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டேரெக்ஷனை ஏன் எடுக்கிறான்னு சொன்னால், இப்போது ஒரு புள்ளியில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது ஒரு டைரெக்ஷனில் போகும், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது ஒரு டைரெக்ஷனில் போகும். புரிஞ்சுதா? அதனால தான் டேரெக்ஷனையும் சேர்த்து எடுப்பாங்க. ரைட்? ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து Q2 எடுத்துக்கோ. டெல்டா Q2 பை R2P. அப்போ R2P அந்த டெல்டா Q2 அந்த Pன்ற இடத்துல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது? இந்த சார்ஜ் டெல்டா Q2 என்ற சார்ஜ் அந்த இர்ரெகுலர் ஷேப்பில் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் இருக்குது டெல்டா Q2 என்ற சார்ஜ். அது அந்த டெல்டா P1ல் எவ்வளவு சார்ஜை உண்டாக்குகிறது என்பதை இது சொல்லுகிறது. அதாவது அது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது? R2P. அப்போ R2P² அண்டு R2P ஹேட் அப்படியே போட்டே வரணும். கடைசி என்ன இருக்குது? டெல்டா Qn பை Rn². அதுக்கடுத்து RnP ஹேட். ரைட்டா? போட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு அதை நீ சுருக்கணும். இப்போ 1/4πε0 அதாவது சம்மேஷன் இதெல்லாம் கூட்டணும். இந்த டெல்டா Q1 டெல்டா Q2 எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு எப்படி வேல்யூ கொடுத்துட்டான். எப்படி வேல்யூ கொடுத்துட்டான்? அந்த Q1 Q2க்கு பதிலாக ஐன்னு போட்டு, ஐ எங்கேருந்து ஆரம்பிக்குது? 1லேருந்து n வரைக்கும் ஆரம்பிக்குது. அதை சம்மேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to n. அப்போ இத்தனை வேல்யூகள் அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். போட்டு காமனாக டெல்டா Q, இந்த Q வந்து ஐயிலேருந்து n வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? Q பை RIP. ரைட்டா? RIP² பை அதுக்கடுத்து என்னது? RIP ஹேட் அப்படின்ட்டான். அந்த ஐயோட வேல்யூ என்னது? டெல்டா QI. ரைட்டா? அந்த ஐய வேல்யூ வேரி ஃப்ரம் 1 to n அர்த்தம். ரைட்டா? 1லேருந்து n வரைக்கும் போகுது. ரைட்டா? அப்போ இந்த சம்மேஷன்னாலும் கூட்டல் தான், இன்டகிரேஷனாலும் கூட்டல் தான். நல்லா பார்த்துக்கோ. சம்மேஷன் இந்த சிக்னல் என்னது? சிக்மான்னு சொல்லுவாங்க. இது சம்மேஷன் சொல்லுவாங்க, கூட்டல். இந்த Q1 Q2 எல்லாத்தையும் கூட்டுறோம் இல்லையா? அப்போ இன்டகிரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்டகிரேஷனும் கூட்டல் தான். அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? ஏன் இந்த இடத்துல சம்மேஷன் போட்டான், இன்டகிரேஷன் ஏன் போடலை? இந்த சம்மேஷன் ஏன் போட்டிருக்கான்னு சொன்னால், ஒவ்வொரு புள்ளியும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அந்த இதுக்குள்ளே அந்த ஸ்பியருக்குள்ளே, அந்த இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்டுக்குள்ளே ஒவ்வொரு புள்ளியும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் சம்மேஷன் போட்டான். தொடர்ச்சியாக புள்ளி இருந்ததுன்னு நீ சம்மேஷன் போட முடியாது, இன்டகிரேஷன் தான் போடணும். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் நீ இன்டகிரேஷன் தான் போடணும். தொடர்ச்சியாக புள்ளிகள் இருக்குது, ஒவ்வொரு புள்ளியிலையும் உனக்கு சார்ஜ் இருக்கிறது, அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குறதுன்னு சொன்னால் நீ இன்டகிரேஷன் தான் போடணும். இப்போ ஒரு புள்ளி அடுத்து கொஞ்சம் தூரமாக இன்னொரு புள்ளி, அதுக்கடுத்து இன்னொரு தூரமாக ஒரு புள்ளி இருந்தது, நீ சம்மேஷன் போட்டுக்கலாம். இப்போ சம்மேஷன் போட்டு காமிச்சிருக்கான். ரைட்டா? அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன? ஹியர் இங்கே டெல்டா QI, இங்கே டெல்டா QI என்பது டெல்டா QI தானே போட்டிருக்கான் லாஸ்ட்டில் சம்மேஷனில். டெல்டா QI இஸ் த ஐத் சார்ஜ் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்றான். டெல்டா QI என்றது டெல்டா QI என்றது QI என்ற ஒரு சார்ஜ் எலிமெண்ட்டுன்றான். ரைட்டா? இப்போ Q1 அப்படின்னு என்னது? Q1 சார்ஜ் எலிமெண்ட் அந்த இடத்துல இருக்குது, தள்ளி இருக்குது. ரைட்டா? அப்போ இந்த டெல்டா I என்றது என்னது? I இஸ் ஈக்குவல் டு வேரி ஃப்ரம் 1 to n. ரைட்டா? அங்கே கொடுத்துருக்காங்க சம்மேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to n. மேலே n போட்டிருக்கான் இல்லையா? அப்போ அந்த ஐன்றது என்னது? அதாவது
ith சார்ஜ் எலிமெண்ட்னு அர்த்தம். அதாவது இப்போ டெல்டா Q ஒன்றுன்னு போட்டேன், என்னது இஸ், இப்போ டெல்டா Q ஒன்று போட்டேன், இஸ் த ஃபஸ்ட்டு சார்ஜ் எலிமெண்ட்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ ஐன்னா ith சார்ஜ் எலிமெண்ட்னு அர்த்தம். அப்போது அந்த ith சார்ஜ் எலிமெண்ட்டுக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, RIPன்னு அர்த்தம். ரைட்டா? அது RIP இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் P அண்டு த ith சார்ஜ். ரைட்டா? சேம். அடுத்து R ஹேட்னு என்னது, RIP ஹேட்னு என்னது, அதுக்கு உள்ள டைரெக்ஷன் எதுக்குள்ளே இருந்து அந்த RIP என்ற ஒரு சார்ஜ் பாயிண்ட்டுக்கும் P என்ற ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட டைரெக்ஷன். ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட்டு RIP இந்த போட்டால் மாதிரி RIP இஸ் த யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் டைரெக்ஷன் தான் இருக்கும். ரைட்டா? யூனிட் வெக்டார் ஃப்ரம் ith சார்ஜ் எலிமெண்ட் டு P. ரைட்டா? இதுதான். ஹவவர் இருப்பினும் த ஈக்குவேஷன் 1.9 இஸ் ஒன்லி அண்ட் அப்ராக்சிமேஷன் சொல்லிட்டான் பார்த்தீங்களா. அப்படி இருந்தால் கூட இப்போ என்ன பண்ணுறான், அங்கங்கே ஒரு புள்ளி வச்சுருக்கான். ஆனால் அப்படின்னே நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக புள்ளிகளாக இருக்குது அந்த அந்த இதுக்குள்ளேன்னு சொன்னால் இந்த சம்மேஷனை ஒத்துக்க முடியாது, இன்டெகிரேஷன் தான் பண்ணி ஆகணும். அவன் பண்ணி காமிச்சிருக்கான் ஃபஸ்ட் சம்மேஷன். ஹவவர் இருப்பின்னு சொல்லிட்டான் பாருங்கள். த ஈக்குவேஷன் 1.9 இதுதானே, 1.9 இதுதான். இந்த பாருங்கள், இதுதான் 1.9. இந்த ஈக்குவேஷன் 1.9 ஆனது அந்த ஸ்பியருக்குள்ளே அந்த அந்த இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்டுக்குள்ளே அங்கங்கே ஒரு புள்ளி இருந்ததுன்னா ஓகே. தொடர்ச்சியாக அதை கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு வரும்போது ஒத்துக்க முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக இருந்தது இன்டெகிரேஷன் தான் பண்ணி ஆகணும். அது ஒரு கூட்டல் தான், இது ஒரு கூட்டல் தான். அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், ஹியர் டெல்டா Q முடிஞ்சிச்சு. அதாவது ஹவவர் இருப்பினும் த ஈக்குவேஷன் 1.9 வந்து இஸ் ஒன்லி அண்ட் அப்ராக்சிமேஷன். இது வந்து ஒன்லி ஒரு தோராயமான ஒரு அளவீட்டு முறை தான். கரெக்டாக நம்மளால் அளவிட முடியாது இந்த இதை வச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக புள்ளிகள் இருந்ததுன்னா இன்டெகிரேஷன் தான் பண்ணி ஆகணும். அதனால தான் சொல்லிட்டாங்க அப்ராக்சிமேஷன். இப்போ 10ன்றது போல் 9ன்னு சொல்லலாம், இல்லை 11ன்னு சொல்லலாம். அது கரெக்டாக சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்லணும்னா நீ இன்டெகிரேஷன் தான் பண்ணி ஆகணும். ரைட்டா? அப்போது டு இன்கார்பரேட் த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்றான். டு இன்கார்பரேட் த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ். ஏன்னா அந்த பொருளில் வந்து அந்த ஆப்ஜெக்டில் அந்த சார்ஜ் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது. ரைட்டா? ஒவ்வொரு புள்ளியாக நெருக்கமாக இருக்கிறது. அதான் சொல்கிறான். டு இன்கார்பரேட் அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டி எதை, த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் தொடர்ச்சியாக பங்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆஃப் சார்ஜ் வந்து தொடர்ச்சியாக இருந்தால், பங்கீடு செய்யப்பட்டு இருந்தால் என்னது, டு இன்கார்பரேட்னு அளவிட வேண்டி. வி டேக் நம்ம எப்படி இருக்கணும், டேக் த லிமிட் டெல்டா Q டென்ஸ் டு 0 இஸ் ஈக்குவல் டு DQ அப்படின்னா இப்போ நான் ஒரு புள்ளி அங்கே முதல்ல என்ன எழுதியிருந்தேன், டெல்டா Q1 எடுத்திருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஒரு 5 நம்பர் இருக்கணும், 5 எண் 5ன்னு வச்சுக்கிறோமே. ஆனால் அது வந்து இன்னும் இப்போ 1 2 3 4 இருக்குது. அதுக்கு கீழே இன்னும் சின்ன சின்ன எண்ணிக்கை இருக்குது இல்லையா, அதில் விடுபட்டு போயிடும். அதனால் இதை டெல்டா Q இருந்து லிமிட்டு டெல்டா Q டென்ஸ் டு 0 அப்படின்னா 0.1 அப்படி சிறுசா இல்லை 1ஆம் நம்பர் சிறுசா, 0.1 தான் சிறுசு. அப்போ 0வுக்கு நெருக்கமான ஒரு சார்ஜ் எடுத்து ரொம்ப மிக நுண்ணிய சார்ஜ் எடுத்துட்டு அந்த எல்லா நுண்ணிய சார்ஜுகளை எல்லாம் கூட்டணும். அதான் சொல்கிறான். த லிமிட் டெல்டா Q டென்ஸ் டு 0. 0னா பியூர் 0 கிடையாது, 0.1 0.2 இப்படி நம்ம மிக சிறிய அளவிலான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 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 ஆப்ஜெக்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அப்படி ஏகப்பட்ட சிறிய பாயிண்ட்டுகளில் எடுத்து அதில் உள்ள சார்ஜுகள் எல்லாம் கூட்டி மொத்தம் எவ்வளோ சார்ஜுகள் வந்து இங்கே ஒவ்வொரு சார்ஜும் இங்கே எவ்வளவு மின்புலத்தை எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது என்பதை நம்ம கூட்டணும். ரைட்டா? அதான் சொல்ல டெல்டா Q டென்ஸ் டு 0 இஸ் ஈக்குவல் டு DQ. அதை நம்ம இப்போ டெல்டா Q வந்து 0வுக்கு நெருக்கமாக இருந்தால், 0 கிடையாது, 0வுக்கு நெருக்கமாக இருந்தாலும் அர்த்தம். டெல்டா Q வந்து அங்கே வந்து டெல்டா Q வந்து பெருசாக இருக்கும், 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பராக இருக்கும். இது வந்து 0வுக்கு நெருக்கமாக இருக்கும், மிக சிறிய இதாக இருக்கணும் பாயிண்ட். அதான் சொல்கிறான். அதை எப்படி நம்ம அழைக்கிறோம், DQன்னு அழைக்கிறோம். ரைட்டா? அப்போ இந்த லிமிட்டில் வந்து த சம்மேஷன் இந்த ஈக்குவேஷன் 1.9. இதில் நம்ம 1.9ல் நம்ம சம்மேஷன் பண்ணணும்னா பண்ண முடியாது, இன்டெகிரேஷன் தான் பண்ணி ஆகணும். த சம்மேஷன் இந்த ஈக்குவேஷன் 1.9 பிகம்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன். அது எப்படி வந்துடும், சம்மேஷன் ஆஃப் 1.9 வந்து மாறுகிறது. எவ்வளவு மாறுகிறது, பிகம்னா மாறுகிறது. எப்படி, அண்ட் இன்டெகிரேஷனாக மாறுகிறது. ரைட்டா? இன்டெகிரேஷனில் கூட்டல் தான்.
ஏன்னா சின்னதாக கூட்டுறதுக்கு இன்டெகிரேஷன். கண்டினியூஸாக இருந்து சின்ன பொருளாக புள்ளியாக இருந்தால் அதை இன்டெகிரேஷன் தான் பண்ணணும். கொஞ்சம் பெரிய பொருளாக இருக்குது, தள்ளி இருக்குன்னா நீ சம்மேஷன் பண்ணிக்கலாம். ரைட்டா? அண்ட் டேக்ஸ் த ஃபாலோவிங் ஃபார்ம். இப்படி தான் இந்த வடிவத்தில் வருகிறது. அப்படின்னா இந்த மேலே வெக்டார் போட்டுக்கோ. ஈன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இன்டிகிரேஷன் ஆஃப் அங்கே போட்டிருக்கோம்ல சிறிய சார்ஜ் என்ன பண்ணுறது மிக டென்ஸ் டு 0 டெல்டா Q டென்ஸ் டு 0 இஸ் ஈக்குவல் டு டிக்யூன்னு போட்டிருக்கோம். டிக்யூனா 0வுக்கு நெருக்கமாக உள்ள ஒரு புள்ளின்னு அர்த்தம். 0.1 இல்லை 0.2 அந்த மாதிரி உள்ள ஒரு புள்ளி. அப்போ அதை டிக்யூன்னு சார்ஜ் பை r² அப்போ r²ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த சிறிய புள்ளிக்கும் பிக்கும் உள்ள தூரம். ரைட்டா? இந்த ஃபார்முலா தான் நம்ம செய்ய போகிறோம். ஹியர் இங்கே ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி. ஆர்ன்ற என்னது பாயிண்ட் பிக்கும் அந்த Q என்ற டிக்யூக்கு இடைப்பட்ட தூரம். அதாவது ஹியர் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த இன்ஃபைனைட் சிமில் சார்ஜுன்னு தான். இன்ஃபைனைட் சிமில் சார்ஜுன்னு சொன்னால் இன்ஃபைனைட் சிமில்னா மிக சிறிய. ரைட்டா? இன்ஃபைனைட் சிமில்னா மிக சிறிய சார்ஜ் டிக்யூ. அதாவது அதை சொல்கிறல டெல்டா Q டென்ஸ் டு 0ன்னு போட்டிருக்கான். அப்போ நீ 0க்கு பக்கத்தில் அப்படின்னா அப்போ இன்ஃபைனைட் சிமில்னு சொன்னால் மிக சிறிய சார்ஜ் டிக்யூ. அப்போ டிக்யூன்ற மிக சிறிய சார்ஜ் அந்த இதுக்குள்ளே இருக்குது. எது அந்த ஷேப்புக்குள்ளே இருக்குது, ஆப்ஜெக்டுக்குள்ளே. அங்கேருந்து பிக்கு இடைப்பட்ட தூரம் ஆர் என்கிறான். ரைட்டா? ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பியிலிருந்து எது வரைக்கும் ஃப்ரம் த இன்ஃபைனைட்சிமல் சார்ஜ் டிக்யூ. இதுக்கு மேலே கீழே சிறிய பொருள் கிடையாது. எப்படி ஆட்டம் மிக சிறியதோ அதுக்கு கீழே எதாவது இருக்கா? ஒரு மேட்டரில் ஆட்டம் தான் இருக்கிறதுல சிறிய பொருள், அதுக்கு கீழே சிறிய கிடையாது. அதே மாதிரி டிக்யூ இஸ் த ஸ்மாலஸ்ட் புள்ளி. ரைட்டா? இது கீழே இது இல்லை. ரைட்டா? அண்டு r/hat இஸ் த டைரக்ஷன். எதுக்கு டைரக்ஷன்? டிக்யூக்கும் பிக்கு உள்ள டைரக்ஷன். r/hat இஸ் த யூனிட் வெக்டார் ஃப்ரம் டிக்யூ டு பி. ரைட்டா? ஈவன் த இருப்பினும் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் த கண்டினியூஸ். ஏன்னா இது கண்டினியூஸ் அந்த இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்டில் கண்டினியூஸாக புள்ளிகள் இருக்குது தொடர்ச்சியாக. அப்போ நம்ம இன்டெகிரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஈவன் த இருப்பினும் த எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலமானது ஃபார் ஏ கண்டினியூஸ் சார்ஜ்டு டிஸ்ட்ரிபியூஷன். ரைட்டா? கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா தொடர்ச்சியாக மின்சுமை பங்கீடுன்னு அர்த்தம். அப்போ அந்த எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம். அது அப்படி இருந்ததுன்னா பை சம் இஸ் டிஃபிகல்ட் டு எவாலுவேட். இப்படி தொடர்ச்சியாக இருந்ததுன்னா நம்மளால் அதை கண்டுபிடிப்பது கஷ்டம். எவாலுவேட்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இஸ் டிஃபிகல்ட் மிகவும் கஷ்டம். டிஃபிகல்ட்னா கஷ்டம். டு எவாலுவேட்னா ஆராய்வது. ரைட்டா? ஆராய்வது கடினம். ஈவன் தோ இருப்பினும் த எலக்ட்ரிக் ஃபீல்டானது எப்படி ஃபார் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்டு பி பாயிண்டில் உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா? ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் ஏ அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக ஆப்ஜெக்டில் கண்டினியூஸ் ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் இந்த பின்ற புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அளவிடுவது மிக கடினம் அப்படின்றான். ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான். ஏன்னா ஃபார் ஏ ஃபீல்டு ஃபார் ஏ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிஃபிகல்ட் டு எவாலுவேட் அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த சேம் டெஸ்ட் சார்ஜ் Q in this electric field is still given by F is equal to QE. ரைட்டா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். E is equal to FQன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? அதுதான் ஃபோர்ஸ் சைடில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். நாம இருக்கா? நியூட்டன் செகண்ட் லா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ரைட்டா? அதேமாதிரி இங்கே சார்ஜ்னு வரும்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு QE அப்படின்னா அங்கே MA ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA. அப்போ MA ஈக்குவல் டு QEன்னு வரும். ரைட்டா? புரியுதா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது? அப்போ த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ்னால் விசை அது உண்டாக்கப்படுகிறது பை சம் டெஸ்ட் சார்ஜ். இதான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் Qவால் உண்டாக்கப்படக்கூடிய விசையானது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இஸ் ஸ்டில் given by F காமனாக கொடுத்துருக்கான் ஃபார்முலா. ரைட்டா? given by F ஈக்குவல் டு QE. ரைட்டா? இதுதான் ஃபார்முலா. இப்போ வாங்க இப்போ ஏன்றது ஒரு ராடு. இங்கே படத்தில் பாருங்கள். ஏன்றது ஒரு ராடு, பின்றது என்னது ஒரு தட்டு, சின்றது என்னது இங்கே பாருங்கள், கீழே போட்டுங்க, சின்றது என்னது ஒரு வால்யூம்.
புரியுதா? ஒரு வால்யூம் 3 டைமென்ஷனல், இது சிங்கிள் டைமென்ஷன் ரைட்டா. இது ரெண்டாவது பி வந்து 2 டைமென்ஷன், இது மூணாவது 3 டைமென்ஷனல் ரைட்டா. அப்போ இது இந்த ராடு என்னது சிங்கிள் டைமென்ஷன், ஒரே ஒரு ஆக்சிஸ் இருக்கும். அடுத்து பியில் வந்து 2 டைமென்ஷனல் ஏரியா ரைட்டா, தட்டு ஏரியா வரும், எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். இந்த சியில் வந்து எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட், இது வால்யூத்தில் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து லென்த்தில் வரும், செகண்ட் இந்த படத்தை பார்த்துங்க, செகண்ட் வந்து என்ன வரும், ஏரியாவில் வரும், தேர்டு வந்து எதில் வரும், வால்யூத்தில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது இஃப் த சார்ஜ் க்யூ இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், இந்த சார்ஜ் க்யூ ஆனது சமமாக பகிரப்பட்டிருந்தால், இந்த ஒரு ராடு தான் ஃபஸ்ட்டு இது ரைட்டா, சமமாக அலாங் த வயர் ஆஃப் லென்த் எல், எல்லுன்னு ஒரு வயர், இந்த ராடு வயர் ரெண்டு ஒன்று தான் ரைட்டா. ஒரு வயர் எல் நீளம் கொண்ட ஒரு வயரில் வந்து க்யூ என்ற சார்ஜு சமமாக பகிரப்பட்டிருந்தால் தென் பிறகு த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்ட்டா. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னது, லீனியர்னா நீளமான, லீனியர் நீளம்தான் ரைட்டா, நீளமான மின்சுமை அடர்த்தி எவ்வளவு, சார்ஜ் பெர் யூனிட் லென்த், சார்ஜ் பெர் யூனிட் லென்த் என்னது, 1 மீட்டர்னு அர்த்தம். பெர் யூனிட் சார்ஜ் மின்சுமையானது பெர் யூனிட் லென்த், யூனிட்டில் 1 மீட்டர் நீளத்துக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அதான் லேம்டா. லேம்டா என்னது, 1 மீட்டர் தான் இப்போ கண்டுபிடிக்கிறான் அவன். 1 மீட்டர் லேம்டா என்னது, சார்ஜ் பெர் யூனிட் லென்த்துன்னு அர்த்தம். அப்போ 1 மீட்டர் நீளம் ரைட்டா. 1 மீட்டர் நீளத்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்னா சொன்னால் க்யூ பை எல் அப்படின்ட்டா. க்யூன்னு என்னது, டோட்டல் சார்ஜ் பை டிவைடட் பை எல், டோட்டல் லென்த். இப்போ 10 மீட்டர் இருக்காப்பா, 10 மீட்டர் வயர் இருக்குது, அதில் 100 சார்ஜ் இருக்குது, கூலும் சார்ஜ் இருக்கிறது. அப்போ 100 டிவைடட் பை 10 = 10. அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ வருது, 10. அப்போ லேம்டா = 10. புரிஞ்சுதா? அதான் சொல்கிறான், யூனிட் சார்ஜ்னா 1 மீட்டரை குறிக்கும் ரைட்டா. தென் பிறகு லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா நல்லா பார்த்துங்க, யூனிட்னா ஒரு மீட்டர் தான், இங்கே லென்த்து ரொம்ப 1 மீட்டர் ரைட்டா. தென் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது பிராக்கெட்டில் சார்ஜ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னா 1 மீட்டர் நீளத்துக்கு எவ்வளோ, அது யூனிட் சார்ஜ் டென்சிட்டி என்னது, லேம்டா, அதுக்கு சிம்பிள் என்னது, லேம்டா = க்யூ, டோட்டல் சார்ஜ், அந்த வயர் மொத்தம் எவ்வளோ சார்ஜோ பை மொத்த வயரோட நீளம் லென்த் வந்தால் உனக்கு யூனிட் ஒரு மீட்டருக்கு உண்டான சார்ஜ் கிடச்சிரும். அப்போது இட் இஸ் த யூனிட் இன் கூலும் பெர் மீட்டர், இதோட யூனிட் என்னது, கூலும் பெர் மீட்டர். அப்போது Cm-1. நெக்ஸ்ட்டு த சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த இன்ஃபைனிட்சிமல் மிக சிறிய லென்த். அப்போ ஏற்கனவே இப்போ இவ்வளோ நீளத்தில் நம்ம முதல் லேம்டான்றது 1 மீட்டருக்கு பார்த்துட்டோம். இப்போ 1 மீட்டருன்றது ரொம்ப நீளமானது, எனக்கு சின்ன இடத்துல கிடைக்கணும் ரைட்டா. அதை டிஎல்னா அந்த நீளத்திலே மிக சிறிய நீளம். எப்படி, 1 மீட்ரு பெருசா இல்லை 1 சென்டிமீட்டர் பெருசு, 1 மீட்டர் சிறுசா இல்லை 1 சென்டிமீட்டர் சிறுசா, 1 சென்டிமீட்டர் சிறுசு. இதை விட 0.1 சென்டிமீட்டர் எது சிறுசு, 0.1 சென்டிமீட்டர் தான் சிறுசு. புரியுதா? இப்போ நம்ம 1 மீட்டருக்கு பார்த்துட்டோம், லேம்டான்றது 1 மீட்டர் உள்ள எலக்ட்ரிக் சார்ஜ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு 1 மீட்டரில் பார்க்க வேண்டாம், 0.1 சென்டிமீட்டரில் தான் பார்க்கணும். அவ்வளோ நீளத்துக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படின்னா இதுதான் டிஎல்னா மிக சிறிய நீளம் ரைட்டா. த சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த இன்ஃபைனிட்சிமல், இந்த சார்ஜ் இருக்கிறது எங்கே, இந்த இன்ஃபைனிட்சிமல்னா மிக சிறிய நீளம். என்னது, 0.1 சென்டிமீட்டர் ரைட்டா. அப்போ அது எப்படி, டிஎல் மிக சிறிய நீளம் டிஎல்னா எப்படி எழுதுறது, டிக்யூ லேம்டா டிஎல் என்று எழுதுகிறார்கள் ரைட்டா. இது எப்படி, சார்ஜ் = லேம்டா டிஎல் ரைட்டா. அப்போ டிக்யூ பை டிஎல் லேம்டா. இங்கே மேலே க்யூக்கு பதிலாக நீ என்ன போடுற, டிக்யூ போடுற. லேம்டா = க்யூ பை எல்னு போட்டிருக்கான் இல்லையா. இப்போ லேம்டா அப்படியே இருக்கும், க்யூக்கு பதிலாக என்னது, க்யூன்றது என்னது, அதாவது மிக சிறிய சார்ஜ். அப்போ க்யூன்றது மொத்த சார்ஜ். அப்போ அதுக்கு பதிலாக மிக சிறிய சார்ஜ் டிக்யூ, அதுக்கு பதிலாக எல்லுக்கு பதிலாக என்னது, எல்லுன்றது மொத்த நீளம். அப்போ டிஎல்ன்றது மிக சிறிய நீளம். அப்போ அதுக்கு டிஎல் போட்டேன்னு சொன்னால் உனக்கு டிக்யூ = லேம்டா டிஎல்னு வந்துடும். பார்த்தீங்களா, அங்கே உள்ள சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க அப்படியே. திஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 1.10 இந்த ஏல இருக்குல்ல, இதுதான் காமிக்கப்படுகிறது. அப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த லைன் ஆஃப் டோட்டல் சார்ஜ் க்யூ இஸ் கிவன் பை, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுது மின்புலமானது டியூ டு த லைன் ஆஃப் டோட்டல் சார்ஜ் க்யூ இஸ் கிவன் பை, டோட்டல் சார்ஜ் மொத்தம் அந்த வயரில் உள்ள
எலக்ட்ரிக் ஃபீல்டு வயலில் உள்ள சார்ஜினால் எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்றது கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே பீன்ற பாயிண்டில் தானே எலக்ட்ரிக் ஃபீல்டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி டியூ டு த எதன் காரணமாக அது எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுகிறது இந்த க்யூன்ற ஒரு மொத்த சார்ஜினால் உண்டாக்கப்படுகிறது அது எப்படி இந்த நம்ம சிறிய சிறிய லென்த்துகளாக எடுத்ததுக்கப்புறமா தான் டியூ டு த லைன் ஆஃப் டோட்டல் சார்ஜ் க்யூ இஸ் கிவன் பை எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 ஆஃப் இன்டெகிரேஷன் ஆஃப் அங்கே என்ன பண்ணோம் இங்கே என்ன போட்டிருக்கான் பாருங்கள் டிக்யூ இருக்கு இல்லையா டிக்யூ ஈக்குவல் டு லேம்டா டிஎல் இதுதானே சார்ஜு அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் லேம்டா டிஎல் க்யூக்கு பதில் என்ன போட்டுக்கா லேம்டா டிஎல் டிக்யூ போடணும் டிக்யூக்கு பதிலாக டிக்யூ ஈக்குவல் டு லேம்டா டிஎல் வருது இல்லையா அதுதான் போட்டிருக்கான் லேம்டா டிஎல் அப்படின்னா இது இன்டெகிரேஷன் இந்த மாதிரி DL1 DL2 DL3 அப்படியே போயிட்டே இருக்கும் அதான் இன்டெகிரேஷன் ஆஃப் DL1 DL2 லேம்டா டிஎல் பை R² அது போக R hat அப்படின்றான் அப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா அதே சேம் தான் அப்படியே போட்டான் இது முடிஞ்சிச்சா அப்போ லேம்டா முன்னாடி எடுத்துக்கிட்டான் மீதி டிஎல் மட்டும் அங்கே வச்சுக்கிட்டான் அப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறான் தட்டு இங்கே வருங்க தட்டு தானே போட்டிருக்கான் இது 2 டைமென்ஷனில் வரும் அது சிங்கிள் டைமென்ஷன் அதனால் லேம்டா போட்டான் இது 2 டைமென்ஷனல் சிக்மா போடணும் இதில் ரைட்டா அப்போது ரெண்டாவது தட்டை பாரு இஃப் த சார்ஜ் க்யூ இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் க்யூ வந்து யூனிஃபார்மில் சமமாக பகிரப்பட்டிருந்தால் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா ஏ ஒரு தட்டுக்கு ஏரியா தானே லென்த் அண்ட் பிரெத் ஏரியா தானே அந்த ஏரியாவில் அந்த தட்டு ஒரு லென்த் அண்ட் பிரெத் ஏரியா சீக்குவல் டு எல் அண்ட் பி தானே நீளம் அண்ட் அகலம் இருக்கும் அந்த ராடுக்கு இருக்காது நீளம் அகலம் ஒன்லி லீனியர் தான் இருக்கும் ரைட்டா அப்போது நல்ல இஃப் த சார்ஜ் க்யூ இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் க்யூ வந்து சமமாக பகிரப்பட்டிருந்தால் எதில் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா ஏ சர்ஃபேஸில் சமமாக பகிரப்பட்டிருந்தால் அப்போ லென்த் அண்ட் பிரெத்தெல்லாம் தட்டில் அதில் பகிரப்பட்டிருந்தால் தென் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்னது பெர் யூனிட் பாருங்க சார்ஜ் பெர் யூனிட் அங்கே சார்ஜ் பெர் யூனிட் என்ன போட்டோம் லேம்டா போட்டோம் இங்கே 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் அங்கே 1 மீட்டர் நீளம் மட்டும்தான் போட்டோம் இங்கே என்னது இது ஏரியா அப்போ 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் போடணும் ரைட்டா அப்போ இப்போ தென் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அங்கே வந்து லைன் சார்ஜ் டென்சிட்டி ரைட்டா இங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பிறகு சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னா சார்ஜ் பெர் யூனிட் ஏரியானா 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் உள்ள அந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்கணும் அது எப்படி அளக்கப்படுகிறது சிக்மா அங்கே லேம்டா இங்கே சிக்மா க்யூ பை ஏ அங்கே கேங்கின க்யூ பை எல் போட்டோம் எல் போட்டோம் நீளம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இது தட்டு அப்போ இதில் ஏரியா லென்த் அண்ட் பிரெத் வரும் அதனால தான் க்யூ பை ஏ போட்டிருக்கோம் இட்ஸ் யூனிட்ஸ் இஸ் கூலம் அது சேம் தான் பெர் ஸ்கொயர் ரைட்டா அதே அதில் வந்து கூலம் பை மீட்டர் போட்டிருந்தான் ரைட்டா ஆனால் இங்கே கூலம் பை மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா லென்த் அண்ட் பிரெத் டபுள் இருக்கு இல்லையா அங்கே லென்த் மட்டும் தான் இருந்தது அதனால் CM-1 இங்கே லென்த் அண்ட் பிரெத் இருக்கிறதுனால CM-2 ரைட்டா அப்போ த சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த இன்ஃபைனைட் சிறிய ஒரு இதே இதில் நம்ம 1 மீட்டர் தான் எடுத்திருக்கோம் இப்போ சிக்மா இப்போ 1 மீட்டருன்றது 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலத்துக்குள்ளே எவ்வளோ ஏரியா பெருசாக இருக்கும் இதை விட நான் சின்ன அதுலேயும் ஒரு சின்ன புள்ளியில் எடுக்க போகிறேன் ரைட்டா த சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த இன்ஃபைனைட்சிமல் ஏரியா டிஏனா அந்த அதுக்குள்ளேயும் ஏரியாவில் டிஏ அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளி சின்னதாக எடுக்க போகிறேன் அப்போ டிஏ அங்கே டிஎல் போட்டிருந்தோம் புரிஞ்சுதா இங்கே டிஏ சீக்வல் டு டிஎல் சீக்வல் டு டிக்யூ அங்கே என்னது டிக்யூ சீக்வல் டு லேம்டா டிஎல் போட்டிருந்தோம் இங்கே என்னது சிக்மா டிஏ வரும் ஏ இல்லை ஏரியாவில் வரும் அப்போது திஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர் அந்த இந்த இதில் ஃபிகர் பி படத்தை பார்த்துக்கோங்க த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த டோட்டல் சார்ஜ் க்யூ இஸ் கிவன் பை அப்போ இப்போ மொத்தம் அந்த தட்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த தட்டெல்லாம் சேர்ந்து தட்டில் உள்ள எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குதுன்னு பார்க்கணும் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உண்டாக்கப்படுகிறது எதை வச்சு உண்டாக்கப்படுகிறது டியூ டு த டோட்டல் சார்ஜ் க்யூ மொத்த சார்ஜ் க்யூவால் உண்டாக்கப்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஸ் கிவன் பை கொடுக்கப்படுது சேம் தான் அதே தான் ரைட்டா 1/4 இ போட்டு மேலே மார்க் போட்டு 1/4 போட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் அந்த இது சிக்மா டிஏ ரைட்டா சிக்மா டிஏன்னு போட்டுக்கோங்க டிஏன்னா DA1 A2 A3 அப்ட்டு போயிட்டே இருக்கும்
இன்டெகிரேஷனில் ரைட்டா பை ஆர் ஸ்கொயர் அண்ட் ஆர் கேட். இது எது சிக்மா வெளியே எடுத்துட்டால் டிஏ பை ஆர் ஸ்கொயர் நான் முடிஞ்சு. இது ரெண்டாவது. மூணாவது வால்யூம். வால்யூத்தில் என்னாவது எக்ஸு ஒய் அண்ட் இஜெட் 3 ஆக்சிஸ் வரும் ரைட்டா. ஏன்னா வால்யூத்தில் பார்த்துங்க இஃப் த சார்ஜ் Q இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஏ வால்யூம். முதல் லைனு, ரெண்டாவது ஏரியா, இதில் வால்யூத்தில் வரும்போது 3 வரும். இதுக்கு யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா இதில் m-3 CM-3 இருக்கும். லென்த் அண்ட் பிரெத் அண்டு ஹைட் ரைட்டா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் நம்பர். தென் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்னது லென்த் அண்ட் பிரெத் அண்டு இது ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும் ரைட்டா. சேப்பர் யூனிட் ஏரியா வால்யூம் இஸ் கிவன் பை இது என்னது ரோ. ஃபஸ்ட் இது வந்து என்னது லேம்டா, செகண்ட் இது சிக்மா, இது ரோ ரைட்டா. ரோ சீக்கல் டு Q பை V. இது ஏன் V போட்டான் அப்படின்னு வால்யூம் லென்த் அண்ட் பிரெத் அண்டு ஹைட்டு. அப்போ ரெண்டாவது என்னது ஒன்லி ஏரியா லென்த் அண்ட் பிரெத் தான். ஃபஸ்ட்டு இது வென்லி வயரு, அது வந்து லென்த் மட்டும்தான் ரைட்டா. அப்போ இந்த யூனிட் ஆஃப் கூலம் ஈஸி என்னது CM-3. ஏன்னா 3 இருக்கு இல்லையா லென்த் அண்ட் பிரெத், அதனால் M-3. ஃபஸ்ட்டு CM-1 அது செகண்ட் M-2, இது தேர்டு M-3 ரைட்டா. த சார்ஜ் ப்ரெசன்ட் இந்த இன்ஃபைனிசிமல் வால்யூம் எலிமெண்ட். இதில் அது ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம் இது அது DV, இது வால்யூம் சரியா. செகண்ட் இதில் DA, ஃபஸ்ட்டு இது DL ரைட்டா. இது வால்யூம்னா இந்த வால்யூத்தில் சிறிய புள்ளியில் எடுக்கணும். அதாவது DV சீக்வல் டு எப்படி இருக்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்னா DQ. அப்போ இதில் ஒரு சின்ன புள்ளி டிவின்றது சின்ன புள்ளியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது DQன்ற சார்ஜ் இருக்கிறது. DQ சீக்வல் டு ரோ டிவின்னு அர்த்தம் ரைட்டா. DV திஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர். இதில் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த வால்யூம். எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுகிறது Pயில் இந்த வால்யூத்தை வச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு த எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுகிறது அர்த்தம். டியூ டு எதை வச்சு உண்டாக்கப்படுகிறது டியூ டு த வால்யூம் ஆஃப் த டோட்டல் சார்ஜ் Q. இந்த டோட்டல் மொத்த சார்ஜ் Q உள்ள வால்யூத்தில் உள்ள மொத்த சார்ஜ் உள்ள Qஆல் உண்டாக்கப்படுகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எங்கே P என்ற புள்ளியில் இஸ் கிவன் பை. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டு 1/4 E போட்டு அந்த இதை போட்டுக்கிட்டான். என்னது டிக்யூன்னு போடுறதுக்கு பதிலாக அந்த ரோ டிவின்னு போட்டு R² பை R கேட் இந்த ரோ வெளியே எடுத்துட்டான். வெளியே எடுத்து முடிஞ்சிடுச்சா. இதுதான் கணக்கு முடிஞ்சது.